சோதரம் 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 நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். மட்டும் எங்களோடு கூட இருந்து இரவெல்லாம் பாதுகாத்து பராமரித்து கிருபையாக எங்களை நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பு கரங்களே இந்த வேலையை நாங்கள் தருகிறோம். தொடர்ந்து பாடல் ஆராதனை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வசனங்களையும் ஜெபங்களையும் கத்துற இந்த கால வேளையிலே, இந்த கத்துடைய நாளிலே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபிக்கிறோம். தடைகளை ஆவி நீக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பாடல் ஆராதனை வீல் அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய நாமத்தை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலக
உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே, நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே. வெண்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இரும்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே. வெண்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இரும்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே. நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே. அநாதி பாசத்தால் நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே. அநாதி பாசத்தால் நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றியா, நன்றி ஏசையா, நன்றி நன்றியா, நன்றி ஏசையா, நன்றி நன்றியா, நன்றி ஏசையா, நன்றி நன்றியா, நன்றி ஏசையா, நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றியா, நன்றி ஏசையா, நன்றி நன்றியா, நன்றி ஏசையா. உங்கள் ஜீவனை தந்தீர், உமக்கு நன்றியப்பா. என் பாவத்தை சுமந்தீர், உமக்கு நன்றியப்பா. உங்கள் ஜீவனை தந்தீர்,
துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, 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 நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. பரலோகில் என்னையும் நீர் கொண்டு செல்லுவீர், பிதாவின் மகிமையில் என்னை உட்கார வைத்தீர். பரலோகில் என்னையும் நீர் கொண்டு செல்லுவீர், பிதாவின் மகிமையில் உட்கார வைப்பீர். நோய்களும் இல்லை, சாபப்பேயும் அங்கில்லை, பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்திடுவார். நோய்களும் இல்லை, சாபப்பேயும் அங்கில்லை, பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்திடுவார். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. வெங்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இரும்பு தாழ்பாள்கள் முறித்து விட்டீரே. வெங்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இரும்பு தாழ்பாள்கள் முறித்து விட்டீரே. நல்ல பொக்கிஷங்களை, நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே. அநாதி பாசத்தால் நல்ல பொக்கிஷங்களை, நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே. அநாதி பாசத்தால் நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, 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 நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. பரலோகில் என்னையும் நீர் கொண்டு செல்லுவீர், பிதாவின் மகிமையில் என்னை உட்கார வைப்பீர். பரலோகில் என்னையும் நீர் கொண்டு செல்லுவீர், பிதாவின் மகிமையில் என்னை உட்கார வைப்பீர். நோய்களும் இல்லை, சாபப்பேயும் அங்கில்லை, பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்திடுவார். நோய்களும் இல்லை, சாபப்பேயும், பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்திடுவார். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி
கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, இயேசுவே துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், ஒன்றாக. காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்த தேவனே, உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே, உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே. உமக்கே நன்றி ராஜா. நல்ல தெய்வமே, வல்ல தெய்வமே, மகிமை நிறைந்தவரே, உமக்கே நன்றி ராஜா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்த கர்த்தரே, நன்றி, 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 நன்றி ராஜா. நல்லவரே, வல்லவரே, உமக்கே மகிமை ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கேட்கப்படுற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கினார். வார்த்தை கண்ணிகளோடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையிலே நாம் ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்றுவது எப்படி, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி சில விஷயங்களை நாம் படித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் படிக்கலாம். ஆண்டவர் இப்போ எப்படி நம்ம இருக்க விரும்புகிறார், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ ஜனமும் எப்படி இருக்க விரும்புகிறாங்க என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எபேசியர் 5:1. படிங்க. அதே தான், அந்த வசனம் தான் படிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அப்ப இங்க என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. நீங்க பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்றாரு. அப்ப தேவனை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னா பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். சத்தையா வெறும் சொத்தையா? இப்போ நம்ம எங்கே போனாலும் நல்ல பொருளை தான் வாங்குகிறோம். பார்த்தீங்களா? எங்கே போனாலும் நல்ல பொருளை தான் கேட்குறோம். ஏங்க இந்த புடவை நல்லா இருக்குமா, இந்த காய்கறி நல்லா இருக்குமா, மளிகை சாமான் என்ன ரேட்டு வேலை அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லதாக தான் சில இடங்கள்லாம் வாங்குகிறோம். அப்போது அந்த ஸ்தோத்திரம் எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணுறதுனால, நல்லதாகவே செலக்ட் பண்ணுறதுனால, அப்போ நம்ம தேவனும் நம்ம என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மையும் செலக்ட் பண்ணுறாரு. எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா நல்லதாக செலக்ட் பண்ணுறாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நல்லதாக செலக்ட் பண்ணுறாருன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. நல்லதாக செலக்ட் பண்ணுறார் ஸ்தோத்திரம். அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பிரியமான பிள்ளைகளை போல ஆகி அவரை பின்பற்ற வேண்டுமா. யாரை? கர்த்தரை பின்பற்றணும். ஆமாம், பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் மாறி கர்த்தரை பின்பற்றணும். அல்லேலூயா. வேற எதையோ நம்ம பின்பற்றுகிறோம்ல, இல்லை, கர்த்தரை பின்பற்றுகிறதற்கு இப்போ நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா, அவரை பின்பற்றுகிறவங்க அவருக்கு பிரியமாக இருக்கணும். அவ்வளோதான். அதை தான் அவர் விரும்புகிறார். அதனால் நீங்களாம் என்ன பண்ணணும், இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இனிமே நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சோதர அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. யாருக்கு பிரியமாக இருக்கணும் சொல்லுங்க. யாருக்கு பிரியமாக இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம். அப்போ பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது பிரியமான பிள்ளைகளை போலாகி. இப்போ யாரை அப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஒருத்தவங்க மேலே பிரியமாக இருந்தால் தான் அவங்கள என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியும், அழைக்க முடியும், பாசமாக பேச முடியும், பாசத்தோடு நடந்து கொள்ள முடியும், கேட்கறத கொடுக்க முடியும். எல்லா காரியங்களையும் அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்த்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பிரியமான பிள்ளைகளை போல அவரை பின்பற்றுகிறவர்களாக நம்ம மாறிடணும்னு சொல்லி இந்த கால வேளையில் சொல்லுகிறார். இப்படி யாராவது வேதத்தில் அப்படி நடந்தாங்களா, யாராவது வேதத்தில் அப்படி செஞ்சாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நடந்தாங்க, செஞ்சாங்க, உண்மையாக அப்படி பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா நம்ம சாமுவேல். நல்லா கவனிக்கணும். நம்ம சாமுவேல் எடுத்துக்கிட்டோன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் தங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் தங்கி இருக்கிறார். அப்போ சாமுவேல் மேலே ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா, சாமுவேல் மேலே ஆண்டவருக்கு பாசம் இல்லைன்னா, சாமுவேல் மேலே ஆண்டவருக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லைன்னா, ஏன் அவர் சாமுவேலை கூப்பிடணும்? பார்த்தீங்களா? ஏன் சாமுவேல் அவர் கூப்பிடணும்? அப்ப சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுறாருன்னா, அப்ப சாமுவேல் ஆண்டவருக்கு எப்படி நிற்கிறாரு சொல்லுங்க? எப்படி நிற்கிறாரு? பிரியம் இல்லாமலா? பிரியமான பிள்ளைகளை போல சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பிரியமான பிள்ளைகளை போல தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நிற்க முடியும். ஏன்னா நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல மாறி என்ன பின்பற்றணும்னு சொல்கிறாரு. இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இதில் பிரியமாக இருந்து காட்டினது யார் அப்படின்னா சாமுவேல் இருந்து காட்டினார். தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறாரு. அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய விஷயங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததுனால தான் என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஸ்தோத்திரம், சாமுவேலை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களா? ஆமாம். அவர் சாமுவேல் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அவர் பிரகாரத்தில் முன்னாடி என்ன செய்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே படுத்திருக்கிறார். அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். ஸ்தோத்திரம். அடுத்தது ஏலி எங்கே படுத்திருக்கிறாருன்னா
பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆக இப்போ பாருங்க சோதரன், ஒரு ஆளை தாண்டி இன்னொரு ஆளுக்கு அந்த சவுண்டு போய் சேருதுன்னா எத்தனை பிரியமாக இருந்திருப்பார் கர்த்தர் அவர் மேலே. யோசிச்சு பாருங்க. ஒரு ஏலியை தாண்டி அந்த சவுண்டு ஒரு சாமுவேலுக்கு போய் சேருதுன்னா அப்போ எத்தனை பிரியமாக இருந்திருப்பார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை வச்சுட்டு இன்னொருத்தனை கூப்பிடுறாரு அப்படின்னா அந்த அவன் எப்படி பிரியமாக இருந்திருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் இப்போ சாமுவேலை கூப்பிடுறாரு, ஏலி பக்கத்துலேயே இருக்கிறாரு. ஆமாம், பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெய்வம் இருக்கிறாரு. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் யார் படுத்திருக்கிறா? நம்ம ஏலி அங்கே தான் இருக்கிறாரு. ஏலி அங்கே தான் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் ஏலி அவர் கூப்பிடலை. ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். ஏலி அவர் கூப்பிடலை. யார் அப்போ கூப்பிடுறாரு? சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேல், சத்தம் போகுது, நல்லா கவனிங்க. ஒருத்தனை வச்சு தள்ளிட்டு இன்னொருத்தனை கூப்பிடுறாருன்னா அது எவ்வளோ பாசத்துக்குரியது, எவ்வளோ நேசத்துக்குரியது, எவ்வளோ உண்மைக்குரியது என்று சற்று யோசித்து பாருங்க. எவ்வளோ மகிமையானது பாருங்க. ஒருத்தனை ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஆண்டவர் தள்ளுறாரு, தள்ளிட்டு அடுத்தது இன்னொருத்தனை கூப்பிடுறாரு. ஆமாம், அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், பக்கத்திலே இருக்கிறவனை ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிறவனை கூப்பிடுறாரு. ஆனால் ஸ்தோத்திரம் அதுக்கு இடையில இருக்கிற ஒருத்தனை தள்ளுறாரு. நல்லா கவனிங்க. ஏலி எவ்வளோ சர்வீஸ்மேன், எவ்வளோ பயங்கரமான வேலை செய்கிறவன், எவ்வளோ பயங்கரமாக ஆண்டவருக்காக வாழ்ந்தவன், எத்தனை காரியங்களை சகிச்சவன், எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் நிறைவேற்றினவர். ஆனால் அந்த ஏலி லேவியனை ஆண்டவர் அப்படியே அழகாக ஒதுக்குறாரு. ஒதுக்கிட்டு இப்போ சாமுவேலை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவராய் காணப்பட்டார். ஏன்னா அவர் சொல்லும் போது இந்த வசனத்தில் சாமுவேல் பிரியமான பிள்ளைகளை போல இப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அவருக்காகவே நிற்கிறவராய் இருக்கிறார். அவருக்காகவே வாழ்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் இப்போ ஆண்டவருடைய பார்வை சாமுவேல் மேலே விழுந்துருச்சு. அதனால் இன்னைக்கு பிரியமான பிள்ளையாக, பிரியமான குழந்தையாக, பிரியமான மனுஷனாக ஆண்டவர் சாமுவேலை பார்த்தார். அதனால தான் இப்போ சாமுவேல் என்று கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஏதோ ஒரு முறை கூப்பிட்டுட்டு விடலை. அந்த இத்தனை முறை அவர் கூப்பிடுறாருன்னா சாமுவேல் மேலே ஆண்டவர் வச்ச பிரியம். ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா? அந்த பிரியத்தை வெளிப்படுத்தும்படியாக இப்போ மறுபடியும் கூப்பிடுறாரு. சாமுவேல் ரெண்டாவது முறையும் கூப்பிடுறாரு. பார்த்தீங்களா? முதல் முறை கூப்பிட்டாரு. ஸ்தோத்திரம், சாமுவேல் தவறா போய் ஏலிட்ட போய் நின்றுட்டான். இரண்டாவதும் கூப்பிடுறாரு, தவறா போய் தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய அங்கலாய்ப்பு, தேவனுடைய மதிப்பு, தேவனுடைய மரியாதை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், இதெல்லாம் இன்னைக்கும் சில பேருக்கு இந்த சத்தத்தை கேட்க முடியல. இந்த சத்தத்தை கேட்க முடியல. மாம்ச சித்தத்தையும் மனுஷ சித்தத்தையும் இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரன் தேவ பிள்ளை இன்னைக்கு அப்படி போறதுனால தேவ சத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது, தேவ வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம், சாமுவேல் பிரியமான பிள்ளை தான். ஆனால் தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கறதுல ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்தோத்திரம் ரொம்ப லாஸ்ட்டில் வந்துட்டார். ரொம்ப லாஸ்ட்டாக வராரு. பரவாயில்லன்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப ஏலிக்கிட்ட தான் போகிறாரு. அந்த மனுஷீகம் தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆண்டுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பதில் மனுஷீக சத்தத்தையே, சுய விருப்பத்தையே, சுய சித்தத்தையே செய்து இன்னைக்கு தேவனை கோபப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை தான் இன்னைக்கு உலகம் முச்சோடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியலை, தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியலை, தேவனுடைய சத்தத்தை பார்க்க முடியலை. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அவ்வளோதான். அந்த சத்தத்துக்கு இறங்கி போவோன்னு சொல்லி ஏதோ ஒரு சத்தத்துக்கு இறங்கி இப்போ போய் கேட்குறான். சோதரன், தாத்தா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டது ஒருத்தர், நம்ம போய் நிற்கிறவன்ட்ட ஒருத்தர். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய சத்தம் நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கும் ஆண்டவருடைய விருப்பம் நிறைய பேருக்கு புரியல. இன்றைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டுட்டு சுய சித்தத்தை, சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். தேவனை இழந்தவர்கள், தேவ சமூகத்தை இழந்தவர்கள், தேவனை உடையவர்கள் அல்ல, தேவனை சார்ந்தவர்கள் அல்ல. அவர் உலகத்தை சார்ந்திருக்கிறார்கள், மனுஷனை சார்ந்திருக்கிறார்கள், சுய விருப்பங்களை சார்ந்திருக்கிறார்கள், சுய
சித்தத்தை சார்ந்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் தேவனை விட்டு விட்டார்கள். கர்த்தரை விட்டுட்டாங்க. அவரு போய் எவ்வளோ நாள் ஆச்சு. ஏதோ ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்தார், அவ்வளோதான். இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல. இப்போ யாருக்கும் அந்த சுய விருப்பம், சுய சித்தம், மனசு மாமிசம் என்ன விரும்புதோ அதுக்கு நம்ம ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கு நம்ம தேவ சமூகத்தில் வர வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கு நம்ம இந்த பைபிளை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தேவையே இல்லை. நம்ம மாம்சம் விரும்புறத செய்யறதுக்கு ஸ்தோத்திரம். சாராயம் குடிக்கிறவன் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கான். கெஞ்சா குடிக்கிறவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். கொலகாரன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கேடி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். திருடன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். ஊரை ஏமாற்றி உலையில போடுறவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை போல நம்ம மாறியாச்சுன்னா அவரை பின்பற்றணும், அவருடைய சத்தத்தை தான் கேட்கணும். அல்லேலூயா. சாமுவேல் மேல கர்த்தர் பிரியமா இருந்ததெல்லாம் நல்லதுதான். ஆனா ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். இல்லை என்னையா இவ்வளோ பயங்கரமான காரியம் இருக்குன்னு சொன்னா, சாமுவேல் இத்தனை முறை கூப்பிட்டோம், சத்தத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியல. 3வது முறையும் கூப்பிடுறாரு, டே சாமுவேல் எங்க இருக்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அவன் 3வது முறையும் கேட்கல. 3வது முறையும் ஏலிட்டு தான் போய் கேட்குறான், என்னை கூப்பிட்டியா தாத்தான்றான். ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய சன்னிதானத்தில் நிற்கிறவனே எவ்வளோ ஆண்டோடைய சத்தத்தை கேட்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தரோடு நிற்கிறவனே, கர்த்தரோடு நிற்கிறவனுக்கே கர்த்தருடைய சத்தத்தை சரியா கேட்க முடியல. ஆண்டோடைய ஆலயத்தில் இருக்கிறவனுக்கே ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆனா ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். 3வது முறை வந்து திரும்பவும் கூப்பிட்டு கேட்குறான், என்ன தாத்தா கூப்பிட்டியா அப்படின்றான். அப்ப ஏலிக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த சத்தம் யாருடையது? இந்த சத்தம் தேவனுடையதான். தேவன் தான் இவனை கூப்பிடுறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவனை பயன்படுத்த கூப்பிடுறாரு. ஏதோ ஒரு காரியத்துக்காக இவனை தெரிந்து கொள்ள போறாரு. ஏதோ ஒரு விஷயத்துல இவனை பழக்கி வைக்க போறாரு. ஏதோ இவன்கிட்ட சொல்ல நினைக்கிறாரு. ஏதோ சில காரியத்தை இவங்கிட்ட கொடுக்க பார்க்கிறாரு என்று சொல்லி ஏலிக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இது தேவ சத்தம் தான், இது கர்த்தருடைய வார்த்தை தான், இது ஆண்டவர் தான் கூப்பிடுறாருன்னு சொல்லி அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சு இப்ப சொல்றான், இந்த பாரு நீ உன்னை பண்ணு, இனிமே உன்னை யாராவது கூப்பிட்டா சொல்லும் அடியான் கேட்கிறேன் என்று சொல்லிடு என்று சொன்னதும், சரி தாத்தா அப்படியே சொல்றேன்னு இவன் அந்த இடத்துல செஞ்சது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க, இது உண்மை, இது சத்தியம். நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் அவன் பிரகாரத்துக்கு வாசப்படியில முன்னணியில படுத்திருந்தவன் இப்ப என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? தூக்க கலக்கத்துல இப்ப தேவன் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல திடீர்னு அவன் என்ன பண்ணிட்டான்? உள்ள போயிட்டான். உள்ள போய் அந்த வாசலுக்கு பின்னாடி படுத்துக்கிட்டான். அப்படிதான் 4வது சத்தம் கேட்கிற அந்த நேரத்தில், ஏன் 4வது சத்தம் மாத்திரம் சாமுவேலுக்கு கேட்டுச்சு? ஏன் 4வது சத்தம் மாத்திரம் சாமுவேல் வாழ்க்கையில உதயமாச்சு? ஏன் 4வது சத்தம் மாத்திரம் சாமுவேல் காதுல ஏறிச்சு? ஏன் 4வது சத்தம் மாத்திரம் சாமுவேலுக்கு உண்டானுச்சு? ஏன் 4வது சத்தம் மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையில மறுரூபத்தை ஏற்படுத்திச்சு என்று சொன்னா, 4வது சத்தம் அவன் இருக்கக்கூடியது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டான். ஆண்டவருக்கு பக்கத்துல போயிட்டான். ஆண்டவரை நெருங்கி போயிட்டான். அதனால இப்ப உடனே ஆண்டவர் 4வது முறையாக சாமுவேல் என்று அவர் கூப்பிடவே, சொல்லும்படியை கேட்கிறேன் என்று இவன் சொல்லவே, தேவன் தமது திட்டத்தை சாமுவேலிடத்திலே தெள்ளன் தெளிவாக திட்டவட்டமாக தேவனுடைய சித்தத்தை அவனுக்கு பகுத்து 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 அன்றைக்கு போதித்ததுனால சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாய் உருவெடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பேசுகிற அனுபவம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம், தேவனோடு இருக்கிற அனுபவம் உடனே நமக்கு கிடைக்கல என்று நமக்கு நல்லா தெரியும். பிரியமான பிள்ளைகளை போல நீங்களும் நானும் மாறணும்னா, ஒருவேளை ஒரு சத்தத்துக்கு ஏமாந்திருக்கலாம், ஒருவேளை இன்னொரு சத்தத்துக்கு ஏமாந்திருக்கலாம், இன்னொரு 3வது சத்தத்துக்கு ஏமாந்திருக்கலாம். ஆனா உனக்குன்னு 4வது ஒரு சத்தம் வரும். 4வது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்திலையும் நீ செலக்ட் ஆகலனா நிச்சயமாக நிச்சயமாக சாத்தானை விட மாட்டா. ஹல்லேலூயா. பிசாசு விட மாட்டான்.
அவன் எல்லைக்குள்ள கொண்டு போயிடுவான். 4வது சத்தத்தையும் கேட்கலன்னா பேய் திரும்பவும் கொண்டு போயிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4வது சத்தத்துல நீ கீழ்ப்படியலைன்னா உன்னை பேய் கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கர்த்தர் உன்னோடு போராட மாட்டார். என்னுடைய ஆவி மனுஷங்கிட்ட எப்போதும் போராடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். ஆவியானவர் வரும்போது சிலருக்கு பொறுக்க முடியல. பார்த்தீங்களா, பேய் உள்ள இருக்கிறதுனால தான் இது நடக்குது. ஆமா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு சிலரால முடியாது. அந்த அசுத்த ஆவி உள்ள இருந்து வேலை செய்வான். அவன் செய்கிறான். இன்னைக்கும் பலர் பிள்ளை செய்கிறான். ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுறவங்க மத்தியில தான் செய்கிறான். சோதரா, அவனுக்கு வேலையே இங்கே தானே, வேலையே இங்கே தான். சாத்தானுக்கு ரொம்ப டைட்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அது எங்கன்னு கேட்டால், எவன் ரட்சிக்கப்பட்டு எவன் ஜெபிக்கிறவன் எவன் ஊழியம் செய்கிறானோ அவங்ககிட்ட தான் அவனுக்கு வேலையே. அவங்கிட்ட தான் வேலை செய்கிறான். அதனால இப்ப பாருங்க, நாம பிரியமான பிள்ளைகளை போல மாறணுமா? பிரியமான பிள்ளைகளை போல மாறணுமா? ஏன்னா இல்லைன்னா அவர் சத்தம் கேட்க முடியாதுல்ல. கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கணும்னா அவருக்கு பிரியமா மாறிதான் ஆகணும். அவருக்கு பிரியம் தேவ சமூகத்தில் நெருங்கி வர்றதுதான். தேவ சமூகத்துட்டு விலகி போறது இல்லை. சாமுவேல் தேவ சமூகத்தை நெருங்கி தான் வந்தார். மகாபரிசுத்த ஸ்தலத்தை நெருங்கி தான் வந்தார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடிஞ்சது. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் சொல்றேன், உங்க தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுடைய சூழ்நிலையை யாராலும் மாற்ற முடியாது. நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல என்னைக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்க மேலே இறக்கம் வைப்பார். அது வரையும் நீ ஸ்தோத்திரம் செல்லா காசாதான் இருக்க முடியும். என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கா நீ எதையும் பண்ண முடியாது. ஆண்டவருக்காக நீ எதையும் பண்ண முடியாது. வயிற்று வேணா கழுவலாம், ஆமா, உன்னை வேணா நீ திருப்திப்படுத்திக்கலாம். ஆனா ஆண்டவருக்காக நீ ஏதாவது பண்ணணும்னா அவர் சத்தத்தை கேட்க நீ முன் வரணும். பிரியமான பிள்ளைகளை போல மாறணும். வேண்டாம் வெறுப்பா எதையும் பண்ண முடியாது. எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யணும். தேவன் விரும்புகிறது போல செய்யணும். மற்றவர்களுக்கு இடரல் இல்லாம செய்யணும். மற்றவர்கள் மத்தியில இடரலற்றவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் மத்தியில யோக்கியமானவைகளை செய்ய நாடணும். எல்லாருக்கும் மத்தியில ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யக்கூடியவங்க சொல்லணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் பேசுற நேரம், கூப்பிடுற நேரம். இந்த நேரத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரம் சில நேரங்கள்ல மாத்திடுவாரு. ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார்ல, என்னைக்குமே என்னுடைய ஆவி மனுஷங்கிட்ட போராடாதுன்னு. அதனால இவர் என்ன பண்ணிடுவாருன்னா திசையை மாத்திடுவாரு. அவருடைய அழைப்பை மாத்திடுவாரு. இந்த 3 முறை கூப்பிட்டார் பார்த்தீங்களா, 4வது முறை லாஸ்ட் டைம் சாமுவேல் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு மெயின் காரணம் ஏலி. இல்லைன்னா சாமுவேலுக்கு கடைசி வரைக்கும் தேவ சத்தம் கேட்டிருக்க முடியாது. இன்னைக்கு ஏலி இல்லாமலே தேவ சத்தத்தை கேட்கிற ஒருத்தனாலும் முடியாது தேவ சத்தத்தை கேட்க. பார்த்தீங்களா, மோசேக்கு மாமன் எத்ரோ இல்லைன்னா மோசே அந்த இடத்துல தேவனை சந்திக்க முடியாது. ஒரு எத்ரோ இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்த இடத்துல போய் மோசே தேவனை சந்திக்கிறாரு, அக்கினியை சந்திக்கிறாரு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஏன் எத்தனை முறை மோசே போகும்போது கஷ்டப்பட்டு இருக்கிறார்ல, தண்ணி இல்லாமல் ஆகாரம் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கு. அப்போ கூட சந்திச்சிருக்கலாம்ல. இல்லை பாருங்க, எத்ரோ கிட்ட கொண்டு போய் விட்ட பிறகுதான் நேசிக்கிறாரு, ஆண்டவர் சந்திக்கிறார். எத்ரோ வந்த பிறகுதான் ஆண்டவர் மோசேட்ட பேசுறாரு. பார்த்தீங்களா, எத்ரோ வந்த பிறகுதான் ஸ்தோத்திரம் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் வீட்டில் இருந்தாரு, பால் மறக்க பண்ணி அப்படியே செஞ்சுக்கலாம், அங்கெல்லாம் ஒன்றும் பேசல. ஆனா ஏலிக்கிட்ட வந்த பிறகுதான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேசுறாரு. ஸ்தோத்திரம். மோசே வாழ்க்கையில ஒரு எத்ரோ தேவைப்பட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான சாமுவேல் வாழ்க்கையில ஒரு ஏலி தேவைப்பட்டாரு. ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளையே, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வ தூதர்கள், ஆண்டவரோடு கூட இருந்து நம்மோடு பேசுகிறவர்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இப்போ ஸ்தோத்திரம். இந்த சாமுவேலுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. 4வது முறை லாஸ்ட் டைம் கூப்பிட போறாரு.
அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாரு, சாமுவேலை கூப்பிட்டு அழகாக சொல்கிறாரு, சரி நான் இது மாதிரி முன்னாடி மாதிரிலாம் நடந்துக்காத, இப்போ உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றணும், உன்னுடைய நடவடிக்கையெல்லாம் நீ மாற்றணும், உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் இப்போ நீ மாற்றணும். இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வழக்கம் போல் தட்டி எழுப்புறனா அப்படி வந்துடுறேன்னு சொல்லிட்டு வராத. இப்போ நீ என்ன பண்ணு, ஆண்டவர் சமூகத்தில் நீ எழும்பி முழங்கால் போட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்னெல்லாம் நீ சொல்லும்போது ஆண்டவனோடு தொடர்ந்து பேச ஆரம்பிப்பாருன்னு சொல்லி அந்த மோசே அந்த ஸ்தோத்திரி ஏலி இப்போ சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, அழகாக சொல்லி கொடுக்குறாரு. இதை கேட்ட அருமையான சாமுவேல் என்ன பண்ணிட்டாரு, சரி தாத்தா நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிட்டு அப்படியே அவர் என்ன செய்தார், தன்னுடைய ஸ்தானத்திற்கு போகாமல் இவர் பாருங்க தேவன் இருக்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டார். சோத்திரம் பார்த்தீங்களா, தேவன் இருக்கிற ஸ்தானத்துக்கு உள்ளே போயிட்டார், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. சோத்திரம் அவர் அந்த டோருக்கு முன்னாடியே அவர் போய் திரும்ப என்ன செய்கிறார், படுத்துக்கிறார். அவர் என்னன்னா, நான் இப்போ இருக்கிறது பிரகாரத்தில் தான் இருக்கிறேன், பிரகாரம் வாசல் முனையில் தான் படுத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் நினச்சிட்ருக்கார். ஆனால் அவர் பிரகாரத்தின் வாசல் முனையில் 3 முறை அந்த சத்தம் கேட்கும்போது அங்கே தான் இருந்தார். ஆனால் இப்போ 4வது சத்தத்துக்கு அவர் உள்ளே போயிட்டார். அவருக்கு தெரியாது அவர் உள்ளே போகிறது. அது ஸ்தோத்திரம், அதோடைய குறிப்பு சொல்லும்போது அவர் போனது அவருக்கே தெரியாது, சாமுவேலுக்கே தெரியாது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுலே அவர் மிகவும் கூர்மையாக இருந்திருக்கிறார். ஆண்டுடைய சத்தத்தை 4வது முறை எதிர்பார்த்திருக்கிறார். பார்த்தீங்களா, எதிர்பார்த்துக்கிறார். அப்போ ஏலி சொன்னார், இன்னொரு முறை கூப்பிட்டா என்று சொன்னதும் அவருக்கு மனசிலாகி போச்சு. அந்த 3 முறை கூப்பிட்ட பிறகும் இன்னொரு முறை என்ன தாத்தா கூப்பிடுவார், இன்னொரு முறை தாத்தா கூப்பிடுவார்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ 4வது முறை கூப்பிடும்போது இப்போ அவர் ஏலி சொல்லி கொடுத்துட்டார்ல, அதனால் ஏலி சொன்னதுனால அந்த அறிவுரைகளை அவர் கேட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ ஆண்டவர் என்ன கூப்பிட போகிறாரு என்று அவர் நினச்சிக்கிட்டார். அவர் வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டார், கர்த்தர் இப்போ என்னை கூப்பிட போகிறாருன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த சோல்ஜர்ஸ் எப்படி யுத்தத்துக்கு தயாராக இருப்பாங்களோ, அந்த சத்தம் கேட்டால், எதிரியினுடைய அந்த காரியங்கள் கேட்டால், அந்த அசைவாடுதல் கேட்டால், அங்கே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் எப்படி தங்களுடைய ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு உடனே யுத்தத்துக்கு தயாராகி ஓடுவாங்களோ, அதே மாதிரி சாமுவேல் இப்போ அவர் 4வது சத்தத்துக்கு அவர் படுத்து தூங்கலை. 4வது சத்தத்துக்கு ஆண்டவருடைய சத்தத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கிறதற்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். எப்போ ஆண்டவர் என்னோடு பேசுவார், எப்போ என்னோடு இடைவிடுவார், எப்போ என்னோடு பேசுவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேணும். எதையோ எதிர்பார்க்கிறோம் இல்லை, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த நல்ல பங்காகிய தேவ சட்டம், அந்த தேவ சமூகத்திலிருந்து புறப்படக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை, அதை நம்ம கேட்க தயாராகணும். ஆனால் ஏலியினுடைய உதவினால, ஏலியினுடைய காரியத்தினால தேவ சத்தத்தை கேட்க தயாரான சாமுவேல் இப்பொழுது ஸ்தோத்திரம் ரெடி ஆயிட்டாரு. அந்த சத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே பயந்து, அப்படியே சூழ்நிலையில் அப்படியே ஒதுங்கி அப்படியே படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆண்டவர் சத்தம் வரும், இப்போ நான் எழும்ப போறேன், எழும்பி முதல் முறையா முட்டி போட்டு ஏலி சொன்னது மாதிரி இப்போ நான் செய்ய போறேன் என்று சொல்லி அவர் மனசுல பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கவே அவர் இப்பொழுது பத்திரமாக அந்த இடத்துல அவர் ஸ்தோத்திரம் ஒட்டிங்கி படுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் 4வது முறை ஒரு மகிமையான குரல் அவரை தேடி வருகிறது. சாமுவேல் என்று கூப்பிட்ட உடனே அவர் அடித்து போராண்டு, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லவே தேவன் தமது பிரசன்னத்தை சாமுவேலுக்கு முன்பாக வரவழைத்து சாமுவேலோடு முகமுகமாய் நேர்முகமாய் பேசுகிறதை ஹல்லேலூயா நம்ம அன்னைக்கு பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஆண்டவருக்காக வாழுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகளும் இப்படிப்பட்ட சத்தங்களை கேட்கிறவங்களா உருவாகணுமே தவிர தேவ
சத்தமற்றவர்களாக, தேவனுடைய தொடுதலற்றவர்களாக, தேவ சித்தமற்றவர்களாக, தேவனால் எந்த காரியத்தையும் பெறாதவர்களாக இருந்தோம் என்றால் நாம் சாத்தானுக்கு அடிமையாக அவனுடைய காரியத்தை தான் நிறைவேற்ற முடியும். தேவ காரியங்களை உங்களால் என்னால் நிறைவேற்ற முடியாது. சாமுவேல் நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை தந்தார். சாமுவேலுடைய வாழ்க்கையில அந்த 4வது சத்தத்துக்காக அவர் காத்திருக்கும் போது எவ்வளவு நடுக்கத்தோடு இருந்தார் தெரியுமா? எவ்வளவு வேதனையோடு இருந்தார் தெரியுமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்படி இருந்தது பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ ஜனங்களும், பரிசுத்தவான்களும், தீர்க்கதரிசிகளும் ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்போது அவங்க எவ்வளோ பயங்கரமாக இருந்திருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாம் ஆதாம் எங்க இருக்க என்று கூப்பிடும்போது ஆதாம் அந்த சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்க முடியாம தவித்து கொண்டு நின்றதை நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? தவித்து கொண்டு நிற்கிறா. நான் எப்படி அவரோடு பேசுவேன்? நான் எல்லாம் இழந்துட்டேனே, நான் நிர்வாணி ஆயிட்டேனே, இப்ப அவரோடு என்னால் பேச முடியாதே என்று சொல்லி பலமுறை கூப்பிடுகிறார். 4வது முறை அவர் கூப்பிடும் போதுதான், 4வது முறை ஆதாம் எங்க இருக்கிறேன்னு சொல்லி கேட்ட பொழுதுதான் அப்பதான் சொன்னாரு. ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒளிஞ்சு நிற்கிறேன், நான் நிர்வாணியா ஆயிட்டேன், அதனால இப்ப நான் ஒளிஞ்சு நிற்கிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாத பாவியா மாறிட்டம்பா. உங்க சத்தத்தை கேட்க முடியாத பாவியா மாறிட்டம்பா. உங்க சத்தத்தை கேட்க முடியாத பாவியா மாறிட்டம்பா. நான் நிர்வாணியா இருக்கிறேன்பா. நான் நிர்வாணியா மாறிட்டேன்பா. நான் உன் சத்தத்தை கேட்டு ஒளிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கதறி அழுகிறார் கர்த்தருடைய பிள்ளை. ஆதாமுக்கு இப்படி ஒரு காரியம் நேரிடும் அவருக்கு தெரியல. இன்னைக்கும் அநேகர் தேவ சத்தத்தை கேட்க முடியாம இன்னைக்கு அநேகர் ஒளிஞ்சு நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தில் அவருடைய வார்த்தை பலிக்கல, ஆண்டவருடைய காரியங்களை நிறைவேற்ற முடியல, ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியல. ஆதாம போல இன்னைக்கு ஒளிஞ்சு நின்றுட்டு உங்க சத்தத்தை கேட்க முடிகிறது, செயல்பட முடியலப்பா என்று சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு செயலற்றவர்களாக, செயல் இல்லாதவர்களாக இன்னைக்கு ஆண்டவருக்கு நிக்கிறேன்னு சொல்றாங்க தெரியுமா? எத்தனையோ பேர் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க, அந்த சத்தத்தை இழந்துட்டாங்க. சத்தம் கேட்கப்படுகிறது, ஆனாலும் பதில் கொடுக்க முடியல, ஆனால் அவருக்கு நேரே போய் நிக்க முடியல. ஒரு சாமுவேலை போல கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியல. ஏன்னா ஆண்டவர் சத்தத்தை கேட்டு இப்ப ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, ஆண்டவருக்கு தேவையில்லாத, ஆண்டவர் விரும்பாத எத்தனையோ காரியங்களை மனசுலையும் வாழ்க்கையிலையும் நடந்ததுனால, ஏற்படுத்திக்கிட்டதுனால இப்ப என்ன செய்ய முடியல? அவர் சத்தத்தை கேட்க முடியாம ஒளிஞ்சு நிற்கிறோம். ஆதாம் ஒளிஞ்சு நிற்கிறாரு. இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறாரு, ஆனா நேரா வந்து நிக்க முடியல, கர்த்தருக்கு முன்பாக நிக்க முடியல. இன்னைக்கும் அத்தனை பேர் நிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் நிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க முடியல. கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற அனுபவம் எல்லாருக்கும் வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? சோதரன் ஸ்திப்பியனாகிய எலியா, அந்த சிறை கைதியாகிய எலியா, அன்னைக்கு ஒரு நாள் எப்படி ஆண்டவர் பாதத்தில் வந்து நிற்கிறாரு பாருங்க. ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவாகி நான் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையா சபதம் போட்டு சொல்றாரு. அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதில் படிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஸ்திப்பியன் என்று சொன்னா அவர் ஒரு சிறை கைதின்னு சொல்றாங்க. திடீர்னு வந்தவர், ஹல்லேலூயா, அந்த சிறை கைதியை உடனே உள்ள கொண்டு வராரு பாருங்க. சிறை
கைதியை உள்ள கொண்டு வந்து இவன் என்ன செய்யறாரு பாருங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்தை அழைப்பையும் கொடுத்து எத்தனையோ நாளாக கர்த்தரை அறிஞ்சவன் என்று சொல்லுகிற அறிந்தவர்களை பயன்படுத்தாம எங்கேயோ இருந்து வருகிற ஒரு எலியா, எங்கேயோ இருந்து வந்த ஒரு எலியா, ஒரு சிறை கைதி, அவர் உள்ள வராரு. அவர் ஆண்டவர் தெரிவு செய்கிறார். அவன் என்ன கோத்திரம், என்ன பாச, அவன் ஒரு யூதனா, அவன் ஒரு ஆசாரியனா இல்ல, ஆனா அவனை ஏன் தெரிந்து கொள்றாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. எலியாவை கர்த்தர் கூப்பிடுகிறார், எலியாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், ஒரு சிறை கைதியை தெரிந்து கொள்கிறார். எத்தனையோ நாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் கேட்காமலும் இருந்த நம்மை விட்டு விட்டு இன்னைக்கு ஒரு சில எலியாக்களை தெரிந்து கொள்கிறார். ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க பழகினவங்க, எப்பொழுது ஸ்தோத்திரம் குற்றம் உணர்வு உள்ளவங்க, ஒரு குற்ற உணர்வு உள்ளவன் எலியா. எலியா ஒரு சிறை கைதியா இருந்ததுனால அவன் ஏதோ ஒரு சில தவறுக்கு ஒரு தண்டனை அனுபவித்து தான் வெளியே வரும்போது கர்த்தர் அவனை கையில் எடுக்கிறார். இப்ப எடுத்துட்டாரு. படிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலும் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பாத்தீங்களா? ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சொல்றாரு. ஆண்டவர் எப்ப எலியாட்ட பேசினாருன்னு கூட தெரியாது, ஆண்டவர் எப்ப எலியாவோட சந்திச்சாருன்னு கூட தெரியாது. ஆனா எப்படியோ அவருடைய ஹிஸ்டரியில அவர் ஒரு சிறை கைதி என்று எபிரேயத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு சிறை கைதி, அவர் தண்டனையை பெற்று வெளியே வருகிறார். அவர் வெளியே வந்த பிறகுதான் கர்த்தர் அவரோடு தொடர்பு கொள்கிறார். இஸ்ரவேலில் அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒருத்தரையும் அவர் தேர்ந்தெடுக்கல, சிறையிலிருந்து வருகிற ஒரு எலியாவை தேர்ந்தெடுக்கிறார். பார்த்தீங்களா? சிறையிலிருந்து வருகிற ஒரு எலியாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறதுனா, அருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா ஏதோ ஒரு உபத்திரவத்தில் இருந்து அப்படிதான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஏதோ ஒரு உபத்திரவத்தில் நம்ம அமுங்கி கிடக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம மூழ்கி இருக்கணும், ஏதோ ஒரு போராட்டத்தில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கணும். அப்படி உள்ளவங்களுக்கு தான் தேவ சத்தம்லாம் கேட்குங்க. நார்மலாக இருக்கிற நமக்கு கேட்குமான்னு தெரியல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் அந்த சத்தத்தை எதிர்பார்ப்பாங்க, எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு கூட தேவ சத்தம் வந்தது, நான் கஷ்டத்தில் இருந்தேன், வேதனையில் இருந்தேன். எல்லாரும் என்னை கொண்டு போய் சபையில் விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டில். நான் இப்போ சபையே கெதின்னு கிடந்தேன். நான் அனாதையெல்லாம் இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மாமா அத்தை பாட்டி எல்லாம் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஆனால் நான் ஒரு அனாதையாக சபையில் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை. நான் எத்தனையோ முறை டைஃபாய்டு ஜுரம் வந்து படுத்து கிடப்பேன். எங்கள் வீட்டிலேருந்து யாரும் என்னை வந்து பார்த்ததே இல்லை. என்னை வந்து யார் பார்ப்பா தெரியுமா? எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் தான் பார்ப்பார். அவர் எனக்கு பார்த்து எனக்கு ஜூஸ் கலக்கி கொடுப்பார், ஹார்லிக்ஸ் கலக்கி கொடுப்பார். ஏன்னா மருந்து எடுக்க மாட்டேன். மருந்து எடுக்காதனால என் பக்கத்திலே இன்னைக்கு நடுராத்திரி வந்து உட்காந்து குடல் ஒட்டிடக்கூடாது, புண்ணாயிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஜூஸ் கலக்கி கொடுப்பார். ஸ்தோத்திர. சாத்துக்குடி ஜூஸை புளிஞ்சி அதில் குளுக்கோஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்த டைஃபாய்டு ஃபீவருக்கு அதை குடிக்கணும். அப்புறம் பார்லி தண்ணியில் ஸ்தோத்திரம் கொஞ்சோண்டு குளுக்கோஸை போட்டு எனக்கு கொடுப்பாங்க. அதை அப்படியே நான் குடிக்கணும். நடுராத்திரி தாகமாக இருக்கும். டைஃபாய்டு ஃபீவர் உள்ளவங்களுக்கு நடுராத்திரிலாம் தாகமாக இருக்கும். பக்கத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் அவங்க கூடயே இருந்து இந்த மாதிரி ரொம்ப சூடாகவும் ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் வெது வெதுப்பாக கொஞ்சம் அவங்கள கலக்கி அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த புண்ணு சீக்கிரம் ஆறும். இதை எங்கள் ஊழியக்காரர் சொல்லி என்னை பக்கத்திலே வச்சு, அவங்க மனைவி பிள்ளைலாம் கன்னியாகுமரியில் இருந்தாங்க, அவர் எனக்கு பக்கத்திலே இருந்ததுனால ஸ்தோத்திரம் அவர் எனக்கு பணிவிடைகளை செய்து என் பலவீன காலங்களில் எனக்கு ஊழியக்காரங்களை தான் தெரியும். அதனால தான் ஆண்டவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடிஞ்சது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த ஜெயங்கொண்டம் பட்டணத்துக்கு தேவன் என்னை அனுப்பி வச்சார்.
இது என் விருப்பம்லாம் கிடையாது, எங்கள் அப்பாவுடைய விருப்பம். அவர் விருப்பத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் எந்த பேயும் என்கிட்ட டைரெக்டாக வர முடியாது. எந்த பிசாசும் என்கிட்ட டைரெக்டாக வர முடியாது. இங்கே இருக்கிற எந்த சக்தியும் எனக்கு டைரெக்டாக என்கிட்ட வர முடியாது, போராட முடியாது. ஏன்னா வந்தது நான் அல்ல, என்னை அனுப்பினவர் ஒருவர். எந்த ஒரு விஷயமும் அவரை தேடி தான் தாண்டி தான் என்கிட்ட அது வரணும். அது மாதிரி இன்றைக்கும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே எந்த ஊழியக்காரனை மையமாக வச்சு ஒரு விசுவாசி ஏழாம் ஊழியக்காரன் வாழ்கிறானோ, அவன் திருச்சபைக்கு கட்டுப்பட்டு, ஒரு அழைப்புக்கு கட்டுப்பட்டு, ஒரு ஊழியக்காரனுக்கு கட்டுப்பட்டு செய்யும்போது தான் பேய் அவனை தொட முடியாது. மற்றபடி சுயமாய் தானாய் யாரெல்லாம் இன்னைக்கு ஈடுபட்டு செயல்படுகிறாங்களோ அவங்கெல்லாம் சாத்தானுக்கு தான் அடிமையாக இருக்க முடியுமே தவிர தெய்வத்துக்கு அடிமையாக இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் யாராவது ஒருத்தர் அனுப்பி தான் அவன் ஆசீர்வாதம் பெறணும் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போஸ்தலர் காலங்களில் அதுதான் அடிச்சோடாய் பின்பற்றி வந்த காரியங்கள். எல்லா அப்போஸ்தலர்களும் ஒருத்தனை அழைச்சி அவன் மேலே கையை வச்சு ஜெபிச்சு பிரதிஷ்டை பண்ணி தான் எந்த விஷயத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் ஊழியக்காரனான் மதிக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் தான் தேவன் அவனை கொண்டு மரித்தவனை எழுப்புறாரு, வியாதியஸ்தனை சுகமாக்குறாரு, ஊழியங்களை கட்டுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்கள், இந்த உலக வாழ்க்கை சாதாரணமானதல்ல. சாத்தான் எல்லாருக்கும் அதை கொடுத்துட மாட்டான். சோத்திரம். ஆண்டவரும் எல்லாருக்கும் அதை சோத்திரம் காண்பிக்க மாட்டார். அவருக்குரிய பிரியமான பிள்ளைகளை போல மாறணும், அவருக்கு பிரியமா மாறணும். எல்லா சுயத்தையும் நிறைவேற்றிட்டு நான் அவருக்கு பிரியன்னு சொன்னா உன்னை போல ஒரு முட்டாள் எவனுமே இருக்க முடியாது. சோத்திரம். அதனால ஆண்டவர் சமூகத்தை நீங்க பிரியமா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் எல்லா விஷயமும் பிரீதியா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதனால சாமுவேல் இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்க காரணம் ஒரு ஏலி தான். ஏலியினால இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டார், கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்டார், பழிச்சுக்கிட்டார். ஸ்தோத்திரம். வேதாமத்தில் 7 விதமான ஊழியங்களை நிறைவேற்றின புருஷன் சாமுவேல். அவனுடைய கோத்திரத்தில் எல்லாரையும் அவனை ஒதுக்கி வச்சாங்க. எத்தனை வருஷம்? 6000 வருஷம் 600 வருஷம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. 16 தலைமுறைகள் 600 வருஷம் அவனை ஒதுக்கி வச்சாங்க. அந்த ஸ்தோத்திர எல்கானா குடும்பத்தை, கோராகு குடும்பத்தை ஒதுக்கி வச்சு கடைசியாக பாருங்க, ஹல்லேலூயா, ஆண்டவர் சாமுவேலை கொண்டு அதை கொடுத்தார். அந்த அழைப்பை திரும்பவும் கொடுத்தார். கோராகிட்டேருந்து பிடுங்கின அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் அந்த சாமுவேல் மத்தியில் கொடுத்து ஸ்தோத்திர லேவியர்கள் எத்தனையோ பேர் நிறைவேற்ற முடியாத 7 விதமான ஊழியங்களை சாமுவேல் நிறைவேற்றினார். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய சத்தம் அவர் கேட்டதுனால தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவன் சாதாரண மனுஷன் இல்லை, அவன் பயங்கரமானவன். சோத்திர, அவன் ரொம்ப பயங்கரமானவன். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை போடும். பிரைஸ் காட். பரிசுத்தமுள்ள பிதாவே, இம்மட்டை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த சத்தத்தை துணிக்க பண்ணதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு ஏலியை ஏற்படுத்தி, ஆண்டவரே மோசேக்கு ஒரு எதிரோவை ஏற்படுத்தி, எங்களுக்கு சில ஊழியக்காரை ஏற்படுத்தி என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கப்பா. ஆண்டவரே, அதுக்காக நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, எப்போதும் அந்த சத்தத்தை கேட்குறவங்களாக, உங்கள் சித்தத்தை செய்கிறவங்களாக தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் அன்பு கரங்களில் ஒப்படைக்கிறோம். இன்னைக்கு சபா ஆராதனை நாள், எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும், ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். God bless you.